நீங்க எந்த இயர் பாஸ் அவுட்? விச் இயர் டிட் யூ பாஸ் அவுட்? வணக்கம் தமிழ் சொந்தங்களே. இன்னைக்கு நாம அடிக்கடி காமனா இங்கிலீஷ்ல பண்ற மிஸ்டேக்ஸை ஒன்று ஒன்றா பார்ப்போம். வெல்கம் டு எப்படி. இன் விச் இயர் டிட் யூ பாஸ் அவுட்? நீங்க எந்த இயர் பாஸ் அவுட் ஆனீங்க? இது வழக்கமா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, பாஸ் ஆகிறது. அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா நம்ம எப்போ கிராஜுவேட் ஆனோம், வென் டிட் யூ கிராஜுவேட் அப்படிங்கிறது அவங்க கொஷின். அவங்க இன்டென்ஷன் அதுதான் கேட்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்க ஆக்சுவலாக என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் எப்போ மயங்கி விழுந்தீங்க, அதான் பாஸ் அவுட்னா மயக்கம் போட்டு விழுறது. ஸோ அவங்க நம்ம எப்போ கிராஜுவேட் ஆகிறோம், எப்போ காலேஜ் முடித்தோம் அப்படின்னு கேட்குறதுக்கு பதில் அவங்களுக்கு தெரியாமலே பாஸ் அவுட்னு கேட்குறாங்க. பாஸ்ன்னு கேட்குறதுக்கு பதில் ஆர் கிராஜுவேட்னு கேட்குறதுக்கு பதில் பாஸ் அவுட்னு கேட்குறாங்க. ஸோ இது நமக்கே உள்ள நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஒரு சிம்பிளான வார்த்தையை அடிஷ்னலாக நிறைய வார்த்தைகள் அவுட்டு இந்த மாதிரி நிறைய அடிஷ்னலாக சேர்த்துட்டு அதுக்கு ஒரு அர்த்தமே புரியாமல் நம்ம அதை பேசிகிட்டு இருப்போம். ஸோ இந்த கரெக்டான யூசேஜ் எப்படின்னா இன் விச் இயர் டிட் யூ கிராஜுவேட், இந்த மாதிரி பாஸ் அவுட்னு கேட்காம கிராஜுவேட் பண்ணோன்னு சொல்லணும். மைசெல்ஃப் சுரேஷ். இது நாம நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக். இது மைசெல்ஃப் சுரேஷ்னு சொல்லாம அதை கரெக்டா சொல்லணும்னா ஐ எம் சுரேஷ், இல்லாட்டினா மை நேம் இஸ் சுரேஷ். ஐ டிட் நாட் வெண்ட் டு ஸ்கூல். ஸோ இதில் உள்ள பிரச்சனை மஞ்சளா நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதில் ஸோ வெண்ட்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஆல்ரெடி பாஸ்ட் டென்ஸ் எப்படின்னா ஐ கோ, ஐ வெண்ட். அப்போ அந்த பாஸ்ட் டென்ஸ் ஐ வெண்ட். ஸோ அதை நம்ம ஐ டிட் நாட்னு சொல்லும் போது ஐ டிட் நாட் கோ அப்படின்னு வரும். ஐ கோ டு ஸ்கூல், அதை நெகட்டிவ் சொல்லும் போது ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல். ஸோ இந்த மிஸ்டேக் அடிக்கடி பண்ணுவோம். பாஸ்ட் டென்ஸையும் போட்டுட்டு வெண்ட்டையும் போட்டுட்டு டிட்டையும் சேர்த்துக்கிறோம். ஸோ அது தப்பு. ஸோ ஐ டிட் நாட் கோ டு ஸ்கூல், அதுதான் கரெக்ட் யூசேஜ். யுவர் குட் நேம் ப்ளீஸ். இது நம்ம யாரையாவது சந்திக்கும் போது நம்ம கேட்கக்கூடிய ஒன்று. யுவர் குட் நேம் ப்ளீஸ், இது ஒரு தப்பான யூசேஜ். இதை விட சிம்பிளா நீங்க எப்படி கேட்கலன்னா வாட்ஸ் யுவர் நேம். அது ரொம்ப சிம்பிள். நம்ம ஏதோ நல்லது பண்றோம் இல்ல கொஞ்சம் பொலைட்டா இருக்கிறோம்னு காமிக்கிறதுக்காக நம்ம யுவர் குட் நேம் ப்ளீஸ், அது ஒரு தவறுதலான ஒரு யூசேஜ். ஸோ இன்ஸ்டெட் நம்ம வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கேட்கலாம். ஐ வாண்ட் 2 xeroxes ஆஃப் திஸ் பேப்பர். ஸோ எனக்கு இதை 2 காப்பி எடுக்கிறதுக்குன்னு சொல்றதுக்கு பதிலாக எனக்கு இது 2 செராக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ செராக்ஸுங்கிறது ஒரு கம்பெனியோட நேம். இந்த போட்டோ காப்பியர் மேக் பண்ற கம்பெனியோட நேம். ஸோ நம்ம இதே மாதிரி நிறைய விஷயத்துல யூஸ் பண்ணுவோம். விக்ஸுங்கிறது ஒரு கம்பெனி நேம். விக்ஸ் தடவுங்கன்னு சொல்லுவோம். அது போலதான் இதுவும் ஸோ எனக்கு 2 போட்டோ காப்பி வேணும். ஐ வாண்ட் 2 காப்பீஸ் ஆர் லைக் போட்டோ காப்பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப் திஸ் கார்டு ஆர் பேப்பர் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்டெட் நம்ம என்ன சொல்றோம்னா ஐ வாண்ட் 2 செராக்ஸஸ். அது செராக்ஸை ஒரு கம்பெனியோட பேருன்னு நம்ம புரியாம நம்ம தொடர்ந்து அதை இப்படியே இந்த கான்டெக்ட்லயே யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ கரெக்டான யூசேஜ் ஐ வாண்ட் 2 காப்பீஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா போட்டோ காப்பீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது தேர் அண்ட் தேர், அது ரெண்டுக்கும் உள்ள இது வித்தியாசம்
பரவலா நம்ம பேசும்போது தப்பிச்சிருவோம். அவங்க நம்ம வந்து இதே மாதிரி நம்ம நினைச்சு நம்ம பேசினாலும் அது அந்த தப்பு அவ்வளவா வெளியே தெரியாது. ஆனா எழுதும்போது மாட்டிக்கிடுவோம். ஏன்னா தேரையும் தேரையும் மாத்தி மாத்தி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளா ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லணும்னா ஐ பீன் தேர், ஐ கான் தேர் அப்படின்னு சொல்றது வந்து நான் அங்கே, அது வந்து THERE. ஸோ தேர்னா வந்து தே கேம் வித் தேர் சில்ட்ரன். ஸோ அவர்களுடைய, அதுதான் தேர், THEIR, தேர். ஸோ அப்போ வந்து அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் நீங்க பார்த்துக்கணும். தேர் வந்து அங்கே, ரெண்டாவது இருக்க தேர், THERE வந்து அங்கே. தேர்ங்கிறது வந்து அவர்களுடைய. ஸோ அதான் அதான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ். அதை வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணும்போது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நம்ம எழுதும் போதுமே அதை கேர்ஃபுல்லாக எழுத பழகிக்கணும். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் லிவ்ஸ் இன் மதுரை. இது ஒரு காமனான மிஸ்டேக் நம்ம பண்றது. இதுல நீங்க பிரிச்சிங்கன்னா வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம் நம்ம வந்து. ஸோ அந்த கரெக்டான யூசேஜ் என்னன்னா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வந்து எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு நண்பர், அவர் வந்து ஹி லிவ்ஸ் இன் மதுரை. ஸோ அது வந்து கரெக்டான யூசேஜ் வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்த பிறகு வந்து தொடர்ந்து அடுத்தது வர்றது வந்து அடுத்த வார்த்தை வந்து லிவ்ஸ்ன்னு தான் வரணும், லிவ்னு வரக்கூடாது. அந்த மிஸ்டேக்கும் சில சமயம் நம்ம பண்ணுவோம். ஏன்னா வந்து அந்த ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டுங்கிறது வந்து ஒருமை, சிங்குலர், அந்த ஒரு நம்பரை தான் பேசுகிறோம். ஸோ அதனால லிவ்ஸ். ஸோ அது கைண்ட் ஆஃப் லைக் யூ ஆர் சேயிங் லைக் எ ஃப்ரெண்ட் லிவ்ஸ் இன் மதுரை, மை ஃப்ரெண்ட் லிவ்ஸ் இன் மதுரை. அதைத்தான் வந்து கொஞ்சம் விரிச்சு சொல்றோம். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் லிவ்ஸ் இன் மதுரை. யூ மேட் அ பிளண்டர் மிஸ்டேக். ஸோ பேசிக்கலி இது என்னன்னா வந்து பிளண்டரும் ஒரு வகையில வந்து அதுக்கு மீனிங் வந்து மிஸ்டேக் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்றோம், யூ மேட் அ மிஸ்டேக்னு சொல்ற மாதிரி அர்த்தம். பிளண்டர்னா வந்து ஒரு ஸ்டூபிட் மிஸ்டேக், அதான் பிளண்டர். ஸோ அதே நம்ம இப்படி சொல்றோம், நம்ம யூ மேட் அ மிஸ்டேக்னு சொன்னா எப்படி இருக்கும், அது ராங் தானே. ஸோ அதனால யூ மேட் அ மிஸ்டேக், வெரி வெரி சிம்பிள், அவ்வளோதான். இல்லாட்டினா யூ மேட் அ பிளண்டர், அவ்வளோதான். ஸோ ஸோ பிளண்டருங்கிறது வந்து ஸ்டூபிட் மிஸ்டேக். ஸோ கரெக்ட் யூசேஜ் இந்த சென்டென்ஸ்ல எப்படி சொல்லணும்னா வந்து யூ மேட் அ மிஸ்டேக், இல்லாட்டினா யூ மேட் அ பிளண்டர். மோர் பிகர், இதுவும் பரவலா நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக். இது என்னன்னா எங்க வீடு வந்து உங்க வீட்டோட பெரிய வீடு அப்படின்னு சொல்லும் போது மை ஹவுஸ் இஸ் மோர் பிகர் தேன் யுவர் ஹவுஸ்ன்னு தப்பா சொல்லுவோம். ஸோ வந்து மோர் வந்து இதுல தேவை கிடையாது. ஸோ நார்மலா வந்து உள்ள வேர்ட் வந்து பிக், அது பெரியங்கிறது பிக். பிக் வந்து நம்ம கம்பேர் பண்ணும் போது வந்து ரெண்டு இதை கம்பேர் பண்ணும் போது வந்து அது பிக்கர் ஆயிருது, பிக்கர். அப்போ பிக்கர்னு நம்ம அடிஷ்னலா இஆர் சேர்க்கும் போது வந்து அப்போ முன்னாடி மோர் தேவை கிடையாது. ஸோ மை ஹவுஸ் இஸ் பிக்கர் தேன் யுவர்ஸ், அவ்வளோதான், சிம்பிளா முடிச்சுக்கலாம். இது ஒரு கிளாசிக் மிஸ்டேக். ஐ ஹாவ் அ டவுட் அபவுட் யுவர் கிளாஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த இந்த இது எந்த கான்டெக்ட்ல இது கேட்கப்படுதுன்னா வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ்ல வந்து பாடத்தை கவனிச்சுட்டு இருக்கோம். அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வருது, அது நமக்கு புரியல. ஸோ நம்ம உடனே சார் ஐ ஹாவ் அ டவுட் அபவுட் யுவர் கிளாஸ்ன்னு சொல்றோம் கையை தூக்கிட்டு. ஸோ அதுக்கு ஆக்சுவல் மீனிங் என்னன்னா வந்து உங்க கிளாஸையே சந்தேகப்படுற மாதிரி தான் மீனிங். நமக்கு புரியாம கேட்குற மாதிரி இல்லை. நீங்க எடுக்கிற கிளாஸ்ல எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லை, இல்லைன்னா சந்தேகப்படுறேன், அந்த மாதிரி ஒரு மீனிங் தான் நம்ம அந்த கேட்குறது. ஐ ஹாவ் அ டவுட் அபவுட் யுவர் கிளாஸ். ஸோ பேசிக்கலி நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா ஐ ஹாவ் அ கொஷன். இந்த டவுட்டுக்கு பதிலாக கொஷன் தான் கேட்கணும். அப்போ அப்போ வந்து
எனக்கு வந்து இந்த பாடத்துல வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. ஸோ ஐ ஹாவ் அ கொஷன். இவ்வளவுதான், வெரி சிம்பிள். அதாவது நம்ம வந்து இனிமேல் வந்து ஐ ஹாவ் அ டவுட். இன்ஃபேக்ட் நீங்க டவுட்டுங்கிற வார்த்தையே வந்து உங்க ஒக்காபுலரில இருந்து எடுத்துடலாம். நீங்க வந்து நம்ம எப்பெல்லாம் டவுட்டை யூஸ் பண்றோமோ அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அந்த சென்டென்ஸ் வந்து ராங்கா தான் இருக்கும். ஏன்னா வந்து எந்த கான்டெக்ட்லயும் வந்து இந்த டவுட்டுங்கிற வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வந்து கோயிங் ஃபார்வர்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஐ ஹாவ் அ கொஷன், வெரி சிம்பிள். லைக் ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த 10 காமன் மிஸ்டேக்ஸும் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த 10ல் வந்து அட்லீஸ்ட் 5ஆவது நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில் அடிக்கடி அதே தப்பை பண்ணிகிட்டே இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் அதை கரெக்ட் பண்ணுவோம். மேபி லைக் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அது கூடயே வரும். நம்ம மாற்ற முடியாது நம்ம இவ்வளோ நாள் பண்ணதை. கொஞ்சம் ஒரு கான்ஷியஸாக ஒரு எஃபர்ட் எடுத்தோம்னா வந்து இந்த 10ஐயுமே நம்ம மாற்றலாம். நன்றி சொந்தங்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.